ஹாய்ங்க. இந்த செம்பருத்தி பூ வந்து பறிச்சுன்னு வந்து இது நம்ம தோட்டத்தில் பூத்துதுங்க. நம்ம வைக்கிற செடியெலாம் பூ பூத்துச்சுனாவே அது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? நம்ம வைக்கிற மரமோ செடியோ பூவும் காயெல்லாம் காய்ச்சிதுன்னா, நான் வச்ச எலுமிச்சை செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 காய்க்கு மேலே இப்போ தான் சின்ன சின்னதாக வச்சுருக்கு. இப்போ தோட்டத்துக்கு போயிட்டு தேங்காய் இருக்கான்னு பார்க்க போனேன். அப்போ வந்து நிறைய பூத்துருந்தது. இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் நான் டீ போட்டு குடிக்கிறேன். நிறைய இருந்துச்சுன்னா பறிச்சுன்னு வந்து இது மாதிரி காய வச்சு டீ தூளோட பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து செம்பருத்தி பூவுடைய மகரந்தம். இந்த மகரந்தம் எதுக்குன்னா, இது நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த பொடி பண்ண துகளில் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் மஞ்சளும் புழிஞ்சி காய வச்சோம்னா குங்குமம் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த குங்குமம் வந்து ரொம்ப நல்லதுங்க, லக்ஷ்மி கடாட்சம். செம்பருத்தியே பொதுவாக என்ன சொல்லுவாங்க, செம்பருத்தி மரம் வீட்டில் இருந்தாவே லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க. இந்த மகரந்தத்தில் வந்து நான் குங்குமம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு அப்புறம் வீடியோவில் காட்டுறேன்.